வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னும் காலேஜ் டிஆர்பிக்கு வெறும் 1 மாச காலமே இருக்குது. அதுவும் வந்துட்டு இன்னைக்கு 2 நாள் போயாச்சு. இன்னையோட கணக்கெடுத்தா கூட உங்களுக்கு 29 நாட்கள் தான் இருக்குது. அந்த 1 மந்த்ல நம்ம வந்து ஒரு 10 to 12 வீடியோஸ் போடுவோம். அந்த வீடியோஸ்ல வந்து ஓவராலா வந்து ரிவ்யூ பாயிண்ட் அண்ட் ரிவிஷன் பாயிண்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணுவோம். அண்ட் தென் வந்துட்டு அந்த சிலது வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனாவோ, இல்ல டிஸ்கிரிப்டிவாவோ தந்துரும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி பிஜிடிஆர்பிக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த வந்து எல்லா போர்ஷன்ஸையும் வந்து ஃபுல் யூனிட்டா வந்து ஒவ்வொரு யூனிட்டா நடத்துனோமோ, அதே மாரி காலேஜ் டிஆர்பி முடிக்க போறோம். ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்துட்டு நீங்க வந்து 1 மந்த்துக்கான அந்த ஃபுல் யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு போயிட்டு தான் இருக்கு. காலேஜ் டிஆர்பிக்கும் உங்களுக்கு ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 100 கொஸ்டின்ஸ் வந்து குடுப்போம். இதோட மாடல் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு யூனிட் 3 யோட டாபிக் ஓகேங்களா? என்னென்னன்னு பார்த்துக்கோங்க. என்ன டாபிக்னா மகஜன பதாக்கள், அதுக்கப்புறம் மகஜன பதாக்கள் கீழ வந்துட்டு அந்த முடியாட்சிகள், அதுக்கப்புறம் சோசியல் எக்கனாமிக் பொருளாதாரம், அதோட அர்பனைசேஷன், ஜெயினிசம், புத்திசம், ஆஜ் விகாஸ், பெர்ஷியனு, மெசிடோனியன் இன்வெஷன், கிரீக் இன்வென்ஷன், மௌரியன், அதுக்கப்புறம் பிராமி, கரோஷ்டி, எழுத்துக்கள், அர்த்தசாஸ்திரம், கௌடில்யா அவங்க எப்படி வந்து டவுன்ஃபால் ஆனாங்க, டிக்ளைன் ஆனாங்க, புஷ்யமித்ர சுங்கா, கிரேக்கு இது எல்லாமே இந்த டாபிக்ல இருக்கு. இது வந்து ஒரு 100 கொஷின்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா? முதல் டாபிக் என்னன்னா, மகஜன பதங்களும் 2ஆம் நகரமயமாக்கலும் ஓகேங்களா? செகண்ட் அர்பனைசேஷன் சொல்லுவோம். இந்த கண்டிப்பா இந்த காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்க கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் நம்ம வந்து ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு செக்ஷன் கொண்டு வருவோம். காலேஜ் டிஆர்பி ரிவ்யூன்னு. அந்த செஷன்ல வந்து உங்களுக்கு யூடியூப்லயே டீச் பண்ணுவோம். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ் ஃபுல் வீடியோ இருக்கும். என்னன்னா, ஃபுல்லா வந்துட்டு நீங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு பேஜுக்கு மேல வரும். ஒரு யூனிட்ன்றது காலேஜ் டிஆர்பி பொறுத்தவரைக்கும் ஒரு பேஜ் வரும். அந்த ஒரு பேஜ் இருக்கக்கூடிய மொத்த போர்ஷன்ஸுமே நம்ம ரிவ்யூவா வந்து 30 to 20 பேஜஸ்க்குள்ள வந்து முடிச்சு, நீங்க அது ஒன்ஸ் பார்த்தா இதெல்லாம் படிச்சோம் அப்படின்ற அளவுக்கு ஞாபகம் இருக்க மாரி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொண்டு வரோம். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க வந்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஹஸ்பண்ட். கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். முதல் கேள்வி கிமு 6ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் எத்தனை மகஜன பதாக்கள் இருந்தன? 16. இரண்டாவது கேள்வி மகஜன பதங்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை கொண்ட குடியரசு இது ரிப்பப்ளிக் மாநிலமாக இருந்ததுன்னா வஜ்ஜி ஓகேங்களா? மற்ற எல்லாமே மொனார்கி ரூலில் தான் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கேள்விகளில் மொனார்கி அப்படின்னு கேட்டால் மற்ற எல்லாமே இருக்கணும். அதுவே வந்துட்டு ரிப்பப்ளிக்காக இருந்த ஒரே ஒரு 16 மகஜன பதாக்களில் ரிப்பப்ளிக்காக இருந்தது ஒன்று தான் வஜ்ஜி. மூன்றாவது கேள்வி கிமு 6ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நகரமயமாக்கலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது எதுனா இரும்பு தொழில்நுட்பத்தின் பரவல். நான் உங்களுக்கு யூஜிடிஆர்பி டீச் பண்ணும்போதும் சொல்லியிருப்பேன். அண்ட் தென் வந்து காலேஜ் டிஆர்பி டீச் பண்ணும்போதும் சொல்லியிருப்பேன். ஏன் மகஜன பதாக்கள் வந்து ரொம்ப செழித்து இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்புகள் வந்து அயன் ஓர் அங்கே நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அயன் ஓர் ஏன் யூஸ் ஆகும்னு பார்த்தா ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக மண் கலப்பைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? களைவெட்டி, களைக்கொத்தி, மண் கலப்பை இதெல்லாம் வந்துட்டு நல்லா ட்ரில் பண்ணும்போது சீட்ஸ் வந்து உள்ளே வச்சு நல்லா விளைச்சல் அதிகமாச்சு. ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ஏன் வந்து மகஜன பதாக்கள் செழிப்பாக இருந்ததுக்கான காரணம்னா, அந்த இரும்பு அப்படின்றது வெறும் மக்களுக்கு வந்து உணவுக்கோ இல்லை ப்ரொடக்ஷனுக்கு மட்டுமோ யூஸ் பண்ணாமல் அவங்க ஒரு ஆர்ம் ஃபோர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. மகஜன பதாக்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் சரி, அதில் இருக்கக்கூடிய மன்னர் படைத்தளபதிகளும் சரி. அதனால தான் செழிப்பாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. வளர்த்தியிலும் மிகுந்த செழிப்பாக இருக்கும். அவங்க ஹார்ம் ஃபோர்ஸ் அப்படின்னும் போது அப்போ மற்ற நாடுகள் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் இவங்களுக்கு பயப்படுவாங்க. ஓகேங்களா? 4வது கேள்வி மகஜன பதகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் ஏனைய அரசுகளை வென்று பேரரசை நிறுவியதில் முன்னோடியாக இருந்தது எதுனா மகதம். ஓகேங்களா? 5வது கேள்வி 6ஆம் நூற்றாண்டில் நிகமா என்று குறிப்பிடப்பட்டவை எதை குறிக்கிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி. எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் இயர்ல கூட வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த கேள்விக்கும். ப்ரீவியஸ் இயர் அதுக்கு முன்ன இயர்லயோ காலேஜ் டிஆர்பியில். நிகமா அப்படின்னா வணிகர்கள் மற்றும் கைவினைக்காரர்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதாவது கில்ட்ஸ் அப்படின்னு மொத்தமாக சொல்லுவோம். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஃப்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அவங்களையும் வணிகர்களையும் சொல்கிறது தான் கில்ட். ஓகேங்களா? வேற்றுமை கோட்பாடுகளில் எழுச்சி. ஓகேங்களா? எமர்ஜென்ஸ் ஆஃப் ஹெட்ரோடாக்ஸ் செக்ட் அந்த டாபிக் கீழே கொஷின்ஸ் இப்போ. 6வது கேள்வி புத்தரின் பிறப்பு தொடர்பான குறிப்புகளை கொண்டிருக்கும் புத்த நூலின் பெயர் ஜாதக கதைகள். இது நிறைய டைமில் கவர்மெண்ட் கொஷின்ஸ் கீ. ஓகேங்களா? 7வது கேள்வி மகாவீரரின் பெற்றோர் எந்த குடியரசு அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள்னா லிச்சாவியர்கள். ஓகேங்களா? ஸோ ஆசிவாகா இல்லை அஜ்விகாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆஷிவாக கோட்பாட்டை தோற்றுவித்தவர் யாருன்னா மர்காலி கோசலர் அவர்கள். அப்போ மகாவீரர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மற்ற யார் பற்றியும் தெரியாது. அதனால் அவங்கள பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஆசிவாகாஸ் கோட்பாட்டை தோற்றுவித்தவர் மர்காலி கோசலர் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிண்ட் கூட எடுத்துக்கோங்க. 9வது கேள்வி சமணத்தின் ஐம்பெரும் உறுதிமொழிகள்
பஞ்ச மகா விருதங்கள், பிரம்மச்சாரியம், தனித்து வாழ்தல் என்ற 5வது கோட்பாட்டை சேர்த்தவர் யார்? அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ சமணத்த பொறுத்தவரைக்கும் ஐம்பெரும் உறுதிகள்னு சொல்றாங்க. அந்த ஐம்பெரும் உறுதிகள்ல பஞ்சமகா விரதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மச்சாரியம் அதாவது தனித்து வாழ்தல் அப்படின்ற 5வது கோட்பாட்ட சேர்த்தவர் யாருன்னா மகாவீரர் அவர்கள். இந்த கேள்வி வேற எப்படி மேம் கேட்க முடியும்னா, முதல் கோட்பாடு என்ன? 2வது கோட்பாடு என்ன? 3, 4 என்னன்னு கேட்பாங்க. இத தவிர்த்து அந்த 4 கோட்பாடுகளையும் சேர்த்தது யாரு? 5வதாக சேர்த்தது என்ன? பிரம்மச்சாரியம், தனித்து வாழ்தல். அதை சேர்த்தவர் யார்? மகாவீரர் அவர்கள். 24வது தீர்த்தங்கரர். 10வது கேள்வி. பௌத்தத்தின் 4 உன்னத உண்மைகளை 4 நோபல் ட்ரூத்ஸ் 3வது உண்மை எதை குறிக்கிறது? இத தான் சொன்னேன் ஆக்சுவலா நானு. இந்த முக்குடைகளாகட்டும், இல்ல என்னவாகட்டும் 4 ட்ரூத் ஆகட்டும், 8 4 ட்ரூத் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் முதல் எது, செகண்ட் எது, 3, 4, 5, 6, 8 இந்த எது எத்தனாவது குரோனாலஜிக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு சேர்த்தார்கள்? எந்த மாநாட்டில எப்போ சேர்த்தார்கள்? இல்ல அதுக்கான மீனிங் என்ன? இப்போ வந்துட்டு நான் வயலன்ஸ்ன்னு இருக்கும்ப்பா. அஹிம்சனா அப்படின்னா என்ன? அப்புறம் உண்மை பேசுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ வந்து அந்த மொத்த கோட்பாடுகள்ல கிரோனாலஜிக்கலாவும் ஞாபகம் வச்சுக்கணும். யாரு வந்து சேர்த்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். என்ன மீனிங்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து 2024ல வந்து நம்ம ஒரு எக்ஸாம் எழுதியிருப்போம். டிஎன் செட்டு. அதில கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு தான் இந்த கேள்வி நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? துன்பம் நீங்குதல் நிரோதா அப்படின்றது தான் 4வது உன்னத உண்மைகளின் நிலை அப்படின்னு சொல்றாங்க. 3வது உண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 4 உன்னத உண்மைகள்ல 3வதா இருக்கிறது நிரோதா. ஓகேங்களா? அப்ப 1, 2, 3, 4ல எது 1, 2, 4ன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப வந்து நடத்துறேன்னா அப்படியே கேட்டுட்டு போயிறாதீங்க. இப்ப நான் சொல்றத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத கூகுள் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து மேல மேல நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும். 11வது கேள்வி. புத்தரின் முதல் சொற்பொழிவு எங்கு நிகழ்த்தப்பட்டது? இது தர்ம சக்கர பிரவர்த்தனா சக்கரத்தை நகர்த்துதல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கேள்வி நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். டிஆர்பியில் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேபி இந்த காலேஜ் டிஆர்பியில் வருதான்னு பார்க்கலாம். என்ன அப்படின்னா புத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவர் சொற்பொழிவு ஆற்றுவார்னு உங்களுக்கே தெரியும். அவர் நடத்திய முதல் சொற்பொழிவு வந்து எங்கே நடக்கும்? சாரநாத்தில் நடக்கும். அதில் ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன ஸ்பீச் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்றது அப்படின்னா என்ன? சக்கரத்தை நகர்த்துதல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சு சாரநாத்தில் நடக்கக்கூடிய சொற்பொழிவை என்ன அழைக்கிறாங்கன்னா தர்ம சக்கரன்னு அழைப்பாங்க. அந்த தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்னு அழைப்பாங்க. உங்களுக்கு மேபி இந்த சான்ஸ்கிரிட்லேயும் இந்த பேர் கொடுக்கலன்னா சட்ட சக்கரத்தை நகர்த்துதல் அப்படின்னு தமிழில் கொடுத்துருந்தா தாராளமாக பிக் பண்ணலாம். ஓகேங்களா? 12வது கேள்வி. அகிம்சை என்ற கோட்பாடு சமணர்களால் எந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்டதுன்னா, அனைத்து உயிரினங்களுக்கும் புலனுறுப்புகள் இல்லாத தாவரங்களுக்கும் அகிம்சை. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வள்ளலார் சொன்ன மாதிரி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியேன்னு சொல்லியிருப்பார். அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த ஒரு பிளான்ட்டை கூட ஓரின உயிரினங்களாகட்டும் எந்த உயிரினங்களாகவும் நம்ம தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இவங்க இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மகதத்தோடைய எழுச்சியும் அவங்களோட வெளிநாட்டு படைப்புகள் பற்றி பார்க்கலாம். மகத பேரரசை நிறுவிய முதல் வம்சம் என்ன? ஹரியங்கா வம்சம். நந்த வம்சத்தை நிறுவர் மகாபத்மநந்தர் அவர்கள். 15வது கேள்வி. இந்தியாவை முதலில் ஆக்கிரமித்த வெளிநாட்டு ஆட்சியாளர்னா சைரஸ் அவர்கள் பாரசீகத்தை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா? 16வது கேள்வி. பாரசீகர்களின் படையெடுப்பின் விளைவாக இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட எழுத்து முறைனா கரோஷ்டி. ஓகேங்களா? 17வது கேள்வி. இதை நான் உங்களுக்கு நடத்தும் போது யூஜிடிஆர்பியில் சொல்லியிருப்பேன். கரோஷ்டி அப்படின்றது எப்படி வந்திருக்கும்னு சொல்லிட்டு. 17வது கேள்வி. அலெக்சாண்டரும் போரஸும் இடையே ஜீலம் நதிக்கரையில் வந்து ஒரு போர் நடக்கும். அந்த போரை வந்து என்ன போர்னு சொல்லுவோம்? அதை ஃபஸ்ட்டு நடத்தும் போது சொல்லுவேன். அலெக்சாண்டர் அவர்கள் போரஸ் வந்து மிகுந்த வீரர் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடஸ்பஸ் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னது ஐடஸ்பஸ் போர் யாருக்கும் நடந்ததுன்னு கேட்டால் அலெக்சாண்டர் அவர்களுக்கும் போரஸ் அவர்களுக்கும் நடந்தது. எந்த நதிக்கரையில்னா ஜீலம் நதிக்கரையில். அந்த சிந்து மீது படையெடுக்கிறதோ அதுக்கு மேலே வந்து அலெக்சாண்டரால ஏன் வர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய படை வீரர்கள் வந்து சோர்வடைஞ்சிருப்பாங்க. காரணத்தினால கொஞ்ச காலம் தங்கியிருந்து மீண்டும் அவருடைய நாட்டுக்கே திரும்புவார்கள் அலெக்சாண்டரும் அவர்களுடைய படை வீரர்களும். 18வது கேள்வி. அலெக்சாண்டரின் படையெடுப்பின் விளைவாக இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாணயங்களில் காணப்படும் குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன? ஸோ அந்த பாரசீகர்கள் வந்த காரணத்தினால் நம்ம பாணிகள்லாம் நிறைய மாறியிருக்கும். கரோஷ்டி மொழிகள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அசோகருடைய கல்வெட்டுகளையும் கரோஷ்டி மொழிகள் பிராமி மொழிகள்லாம் இருந்திருக்கும். அவ்வளோ அழகாக தாக்கங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் அலெக்சாண்டர் வந்தார் படையெடுத்தார் அப்படின்னு இல்லாமல் அதோடைய விளைவுகள் என்னவா இருந்தது? இந்தியாவுடைய நாணயத்தில் நியூமஸ்மேட்டிக் காயின்ஸ் ஆஃப் ஸ்டடியில் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள்.
மன்னருடைய முகமும், அவருடைய பேரும் வந்து அலெக்சாண்டருடைய வருகைக்கு அப்புறம் தான் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாருடைய வருகைக்கு அப்புறம்? அலெக்சாண்டருடைய படையெடுப்பின் விளைவாக இந்தியாவோட காயின்ஸ் பார்த்தீங்களா? அதில மன்னருடைய முகமும், அவருடைய பெயரும் பொறிச்சிருக்காங்க. மௌரிய பேரரச பத்தி பார்க்கலாம். நிறுவியவர் சந்திரகுப்த மௌரிய அவர்கள். மௌரிய பேரரசில் மாவட்ட நிர்வாகி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? ராஜுகா. 21வது கேள்வி. சந்திரகுப்த மௌரியர் தனது வாழ்க்கையின் இறுதி பகுதியில் சமண மதத்தை தழுவி எந்த இடத்தில் சல்லேகேனா இந்த கேள்வி கேட்கலாம். சல்லேகேனா என்றால் என்னன்னு கூட கேட்கலாம் சிம்பிளா. ஏன்னா உண்ணாவிரதம் இல்லை உண்ணா நோன்புன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி சல்லேகேனா தழுவி அந்த உயிரிழந்தது என்ன சரவண பெலகோலா ஓகேங்களா, இல்லை சிரவண பெலகோலா எப்படி வேணாலும் கேட்கலாம். சரவண பெலகோலா நம்ம மேக்ஸிமம் படிக்கிறது தான். இன்னும் உங்களுக்கான கேள்வி, யார் 2 பேர் ஒருத்தர் இருப்பாங்க வீரப்பாகவோ பத்திரப்பாகவோ எனக்கு அது மட்டும் சொல்லுங்கள் ஓகேங்களா. நீங்கள் வந்து மகேந்திர பாகுபலின்னு சொல்லிடாதீங்க, மகேந்திர பாகுன்றாதீங்க ஆன்சரு. யாரால இவர் வந்து சமணத்தை வந்துட்டு தழுவார், சமணத்தை தழுவி கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய சரவண பெலகோலாவில் வந்து உயிர் துழப்பார். எந்த ஒரு முனிவராகட்டும் இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், யார் வேணாலும் இருக்கட்டும், அவர் வந்து ஒரு சமணர், அவர் சொல்லி தான் இவர் மாறுவார். யார் அவர் பேர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 22வது கேள்வி. 7 எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஓகேங்களா, அதாவது சப்தாங்க கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது கௌடில்யர் எழுதிய சாணக்கியரால் எழுதப்பட்ட அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு வேர்டு என்னன்னா சப்தாங்க கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த கோட்பாடுகள் வந்து எதனுடன் தொடர்புடையதுன்னா அரசுடைய அத்தியாவசிய கூறுகளில். இந்த கேள்வி வேற மாதிரியும் கேட்கலாம். எப்படின்னா அரசின் அத்தியாவசிய கூறுகள் சப்தாங்க கோட்பாடு என்ற வார்த்தை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது, யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். 23வது கேள்வி. மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிந்துசாரருக்கு பின் அசோகரின் மரணமே பிரதான காரணம் என்று நம்பப்படுவதற்கு முக்கிய காரணம் என்ன? ஸோ மௌரியருடைய பேரரசு வீழ்ச்சி ஆகுது. பிந்துசாரருக்கு அப்புறம் அவருடைய மகனான அசோகர் வந்துட்டு இருக்காரு. கலிங்க வார் நடக்குது. பிற்காலத்தில் வந்து தர்மத்தை தழுவுறாரு, இறக்குறாரு. இவருக்கு வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் பிரதான காரணமாகவே இருக்குது மௌரியருடைய வீழ்ச்சிக்கு. ஏன்னா திறமையற்ற வாரிசுகளும் அதுக்கப்புறம் பிராந்திய பிரிவினையும் அதிகமாக ஏற்படுது. இப்போ அசோகரும் அவரோட தம்மம் அந்த டாப்பிக்லேருந்து பார்க்கலாம். அசோகரின் கலிங்க போரை பற்றி விவரிக்கும் முக்கியமான பாறை கல்வெட்டு உங்களுக்கே தெரியும், 13 ராக் எடிக்ட்னு சொல்லுவோம். அசோகருடைய தர்மம் என்ற கருத்தின் உண்மையான நோக்கம் என்னன்னா சமூக ஒழுக்க நெறிகளையும் நல்லிணக்கத்தையும் பேணுறது தான் அவருடைய தம்மத்துடைய முழு நோக்கம். அசோகரின் கல்வெட்டு வந்து பிரகிருத மொழியில் தான் வந்து பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்ட மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரகிருதம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துச்சுன்னா பிரகிருதம் தான் போடணும். அசோகருடைய கல்வெட்டுகளை முதலில் படித்து புரிந்து கொண்டவர் நல்லா பாருங்க. நான் இந்த கொஸ்டின் நான் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். வில்லியம் ஜோன்ஸ் அவர்களும் இருந்தார்கள், ஜேம்ஸ் பிரின்சிப் அவர்களும் இருந்தாங்க, ஜான் மார்ஷல் அவர்களும் இருந்தார்கள் ஓகேங்களா. ஆனால் வந்துட்டு ஜான் மார்ஷல் அலெக்சாண்டர் கனமே நான் உங்களுக்கு அது டிஸ்கிரிப்டிவில் சொல்கிறேன். ஆனால் வந்து வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் கூட கண்டிப்பாக இருந்திருப்பான். ஆனால் யார் இந்த கேள்வி பாருங்கள், கல்வெட்டுகளை முதல்ல படித்து புரிஞ்சு கொண்டது யாருன்னா ஜேம்ஸ் பிரின்சிப் அவர்கள் தான். கூட இருந்தவர்கள் அப்படின்னு கேட்டால் தான் நீங்கள் வந்து வில்லியம் ஜோன்ஸையோ இல்லை வந்து அலெக்சாண்டர் கன்னிங்கையுமே போடணும் ஓகேங்களா. 28வது கேள்வி. இந்திய துணைக்கண்டத்தில் வலமிருந்த இடமாக எழுதப்பட்ட அசோகரின் கல்வெட்டு எழுத்து முறை எதுனா கரோஷி. நான் முதலே சொல்லியிருப்போம், அலெக்சாண்டருடைய போர் வருகைக்கு அப்புறம் தான் இந்தியா காயின்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போரில் வந்துட்டு அந்த காயின்ஸில் முகங்களும் அந்த மன்னருடைய பேரும் போட்டிருக்காங்க. இதோடைய தாக்கம் அதே போல் பாரசீகர்கள் வந்து போன தாக்கத்தின் காரணமாக கரோஷ்டியும் அந்த பாணிகள் சில பாணிகள் வந்து என்ன சொல்லுவோம்னா இப்போ தாஜ்மஹால் வந்து ஒரு பாணியில் இருக்குது ஓகே, பளிங்கக்கல் ஆகட்டும் இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாணிகள் கோபுர ஸ்டைல் எல்லாத்தையுமே மாற்றிருந்தும் இந்த பாரசீகர்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஓகேங்களா. ஸோ இது நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்தியாவின் முதலில் தங்க நாணயங்களை வெளியிட்டவர்கள் இந்தோ கிரேக்கர்கள். சுங்க பேரரசின் நிறுவ புஷ்யமித்ர சுங்கர் அவர்கள் உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு வடமேற்கு இந்தியாவில் தங்கள் ஆதிக்கத்தை நிறுவிய முதல் வம்சம் எதுனா இந்தோ கிரேக்கர்கள் இல்லை யவனர்கள் சொல்லுவாங்க அவங்களதான் ஓகேங்களா. யவன பிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வார்த்தை தமிழ் புத்தகத்தில் படிச்சிருப்போம். அப்படின்னா என்னன்னா மிளகுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. மிளகை நேசிப்பவர்கள் இல்லை மிளகின் மீது பிரியம் கொண்டவர்கள்னு சொல்லுவோம். இல்லைன்னா தேவன பிரியர்கள் அப்படின்றது ஒரு மீனிங் ஆகும். யவன பிரியர்கள்ன்றது கிரேக்கர்களை குறிக்கும். மிலிந்த பன்கா அல்லது மிலிந்தாவின் கேள்விகள் என்ற பௌத்த நூலுக்கு யாருக்கும் இடையே நடந்த உரையாடல்களை கொண்டுதான் நாகசேனா அவர்களுக்கும் மெனண்டர் ஓகேங்களா. அந்த மெனண்டருடைய இன்னொரு பேர் தான் மிலிந்தான்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு நடுவில் நடந்த கான்வர்சேஷனுடைய தான் மிலிந்த பன்கா அப்படின்ற ஒரு நூல் ஓகேங்களா. பௌத்த நூல் நல்லா பார்த்துக்கோங்க, சம நூல் கிடையாது, பௌத்த நூல் ஓகேங்களா.
சுங்கர்கள் காலத்தில் மீண்டும் வளர்ச்சி அடைந்த புத்துயிர் பெற்ற மதம் எதுனா பிராமணிய மதம், வைதிக மதம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்ன வரைக்கும் ஜெயினிசம் ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்தக்கூடிய புத்திசம் ஆகட்டும், இது 2த்துடைய தாக்கம் அதிகமா இருந்தது. அதேபோல குப்தர்கள் வருகைக்கு பிறகு இந்துக்களும், பிராமணர்களும் வந்துட்டு அதோடைய தாக்கம் மீண்டும் வந்து பழைய நிலைமைக்கு திரும்புச்சு அப்படின்னு சொல்றாங்க. பௌத்தத்துடைய தாக்கம் உலகமெங்கும் திரும்பியது. ஆனால் ஜைனிசத்துடைய தாக்கம், சமணர்களுடைய தாக்கம் இந்தியா, நேபாளம், பூட்டான் இந்த பக்கத்து சில கண்ட்ரீஸ்கள்ல மட்டும் தான் தாக்கம் பரவியதே தவிர, இந்தியாவை அடுத்து பெருசா வேற எங்கேயுமே பரவல. ஓகேங்களா? புனிதர்களின் கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுன்னு சொல்லுவாங்க. புனிதர்களின் கடவுள் என்று தன்னை அழைத்துக் கொண்ட பகவத் வழிபாட்டின் முக்கிய கடவுள் யார்? ஓகேங்களா? பகவத் வழிபாட்டுடைய முக்கிய கடவுள் தான் விஷ்ணு அவர்கள். சாதவாகன அவர்கள் சாதவாகன வம்சத்தின் தலைநகரம் என பைத்தான் சொல்லுவாங்க. பிரதாஷ்டனமா இத உங்களுக்கு ஷார்ட்கட்டா கூட சொல்லியிருப்பேன். சாதாரணமா பிரதாஷ்டமா விழுந்துட்டான் கால்ல அப்படின்ற மாரி. ஓகேங்களா? சாகர்கள சகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதவாகனர்களுடைய புகழ்பெற்ற மன்னரான கௌதமபுத்திர சதகர்ணி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு அரச வம்சம் சாக அரச வம்சத்த என்ன பண்ணியிருப்பாங்க, தோற்கடிச்சிருப்பாங்க. அதனால தான் சகர்கள் இல்ல சாகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதவாகனர்கள் எந்த வகையான நாணயங்களை அதிகமா பயன்படுத்தினாங்க? ஈய மற்றும் பொட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? காலியா என்ற கப்பல் மற்றும் வர்த்தகத்தின் சின்னத்தை கொண்டிருந்த நாணயங்களை வெளியிட்ட சாதவாகன அரசர்னா யக்ஞாஸ்ரீ சதகர்ணி அவர்கள். இந்த சாதவாகனர்கள்ல ரொம்ப முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் தாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதமபுத்திர சதகர்ணி அவர்களும், இந்த யக்ஞாஸ்ரீ சதகர்ணி அவர்களும். ஏன்னா பேர் ஒரே மாரி வருதுன்னு யோசிப்பீங்க. கரெக்ட் தான். பட் ஆனா வந்துட்டு இங்க என்னன்னா, இந்த சாதவாகனர்களுடைய முக்கியமான ஒரு கப்பல், அவங்களுடைய முக்கியமான தொழில் என்னன்னா ட்ரேட் தான். கப்பல். ஓகேங்களா? இத தாண்டி இவங்க ஈயம் யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி தன்னுடைய தாயுடைய பெயரை அவங்க வந்து கூட சேர்த்துக்குவாங்க வழக்கம். நீங்க வரலாற்று பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆகட்டும், புரோட்டோ ஹிஸ்டாரிக் ஆகட்டும், ஏன்ஷியன் ஆகட்டும், மாடர்ன் ஆகட்டும், மிடிவல் ஆகட்டும், நீங்க எந்த வரலாறு எடுத்தாலும் தன் தாயின் பெயரை சேர்த்த அரசன்னு சொல்லிட்டு நீங்க யாரையுமே படிக்க மாட்டோம். ஒன் அண்ட் ஒன் எபிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதவாகனர்கள் தான். ஓகேங்களா? இவங்க வந்து காளியா அப்படின்ற ஒரு கப்பல் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? காளியானவும் நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது. ஏன்னா சோட்டா பீம்ல வர காளியா தான். ஓகேங்களா? அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. காளியா யக்ஞாஸ்ரீ சதகர்ணி. ஓகேங்களா? நாணயங்களை வெளியிட்டவர் இவர்தான். பிரகத்காதா என்ற பிராகிருத மொழி காவியத்தை எழுதிய சாதவாகன மன்னர் யார்? இங்கேயே பாருங்க. பிரகத்காத. ஓகேங்களா? பிரகத்கதா என்ற பிரகிருத மொழி நம்ம முதலே படிச்சிருப்போம். அந்த மொழியுடைய காவியத்தை எழுதிய சாதவாகன மன்னர் யாருன்னா ஹலா. ஓகேங்களா? யாரு? ஹலா அவர்கள் தான். குஷானர்கள் எந்த மத்திய ஆசிய பழங்குடி குழுவிலிருந்து வந்தவர்கள்னா யூச்சி. ஓகேங்களா? வந்து யூச்சி. இந்த குஷானர்கள் கான்ஃபியூஷியஸ் தான் வந்து யாரா இருப்பாருன்னா வந்து ஹெட்டா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டரா இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் மிகவும் புகழ்பெற்ற அரசனான கனிஷ்கர்லாம் வருவாரு. சாகயரா 78 படிப்பீங்க. காந்தாரா ஆர்ட்லாம் படிப்பீங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பௌத்த மகால நிகழ்த்தினாலும் படிப்பீங்க. யூச்சியோடைய பழங்குடி வம்சத்துலேருந்து தான் வந்தாங்க. இந்த நெட் செட்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இப்படி தான் கேள்விகள் கேட்பாங்க. எந்த பழங்குடி வம்சத்தை சார்ந்தவர்கள்? இப்படி தான் மேக்ஸிமம் ஆஃப் கொஷின்ஸ் வரும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட்டே பார்த்தது தான் காட்ஃபீசிஸ், குஜாலா காட்ஃபீசின்னு சொல்லுவாங்க. கனிஷ்கருடைய தலைநகரம் என்ன? பேஷ்வா, புருஷபுரம். கனிஷ்கரால் ஆதரிக்கப்பட்ட பௌத்தத்தின் எந்த பிரிவு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பிரபலமடைந்ததுன்னா மகாயானம். சாகயரா வந்து கனிஷ்கர். காந்தார கலைப்பள்ளி இந்தியாவும் கிரேக்கத்துடைய ஸ்டைல் சேர்ந்தது தான் காந்தார கலைப்பள்ளி. ஓகேங்களா? கனிஷ்கர் அரசவையில் இருந்த புகழ்பெற்ற பௌத்த அறிஞர் யாருன்னா வந்து அஸ்வகோசர் அவர்கள். ஓகேங்களா? வர்த்தகம் பார்க்கலாம். மௌரியர்களுக்கு பிந்தைய காலத்தில் கிராமியா என அழைக்கப்பட்ட தொழில் சார்ந்த குழுக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா சிரேனி. ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் எடுப்போம். கீழே பார்த்தீங்கன்னா க்ரானாலஜிக்கல் ஆர்டர், ஸ்டேட்மெண்ட் கொஷின், மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நான் வந்து இந்த உங்களுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடியோவுக்கு. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இது என்னென்னா, இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு காலேஜ் டிஆர்பியில் வந்து இந்த மாதிரி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட், அதாவது ஃபுல் யூனிட் ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு ஜாயின் பண்ணால் 8940787647க்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களை நாங்கள் குரூப்பில் ஆட் பண்ணி விடுறோம். முன்னே என்னென்ன கொஷின்ஸ்லாம் நாங்கள் அமிச்சோமோ உங்களுக்கு வந்து தனியாக வந்து உங்களுக்கு உங்கள் ப்ரைவேட்டாக வந்து உங்களுக்கு உங்கள் நம்பருக்கும் சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 250 தான். ஓகேங்களா? 1000 கொஷின்ஸ் வரும், டிஸ்கிரிப்டிவ் வரும். அண்ட் தென் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு யூனிட் வைஸ் எல்லா ரிவ்யூஸுமே சென்ட் பண்ணிடுவோம் தொடர்ந்து ஒவ்வொரு நாள். ஓகேங்களா? வணிக குழுக்களின் தலைவர் எவ்வாறு? அதாவது கில்டன் ஃபர்ஸ்ட்டே பார்ப்போம். சிரஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சிரஸ்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னே பார்த்த கொஷினில் கிராமியா அதாவது மௌரியருடைய காலத்துக்கு பிந்தைய காலத்தில் கிராமியா என அழைக்கப்பட்ட தொழில் சார்ந்த குழுக்கள் வந்து சிரேனின்னு அழைப்பார்கள். அதாவது சிரோஸ்டி, சிரேனி. ஓகேங்களா?
ரோமானிய பேரரசுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட முக்கிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா பொருட்களும், விலையுயர்ந்த கற்களும் தான். வட இந்தியா வழியாக மத்திய ஆசியா மற்றும் சீனாவை ரோமானிய பேரரசுடன் இணைத்த முக்கியமான வர்த்தக பாதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்க் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. பட்டுப்பாதை. நல்லா பார்த்துக்கோங்க. அந்த பட்டுப்பாதை அப்படின்றது ரொம்ப முக்கியம். யாருக்கும் படிங்க. வட இந்தியா வழியாக மத்திய ஆசியாவையும், சீனாவையும் ரோமானிய பேரரசுடன் இணைத்து முக்கியமான வர்த்தகம் தான் சில்க் ரூட். குஷானர்களின் நாணயங்களில் காணப்படும் மிகவும் பொதுவான கிரேக்க கடவுள் யார் அப்படின்னா சூரியன் அவர்கள் தான். அதை வந்து ஹீலியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாகவாத வழிபாட்டின் 10 அவதாரங்கள் தசாவதாரம்னு சொல்லுவாங்க. கமல் படம் தானா மேம் அப்படின்னா கமல் படம் தான். இங்கே அதை கொண்டு வராதீங்க. ஓகேங்களா? மச்சம் மீன். சஹசத்ரபர்கள் ஓகேங்களா? சஹசத்ரபர்கள் எந்த பகுதியில் தங்கள் ஆதிக்கத்தை நிறுவினார்கள்னா மத்திய இந்தியாவிலும் மேற்கு இந்தியாவிலும் எக்ஸ்பெஷலி சொல்லணும் உஜ்ஜயினி அப்படின்ற பகுதிகளில் தான் இந்த சஹசத்ரபாஸ் வந்துட்டு ஆதிக்கத்தை நிறுவுறாங்க. சாதவாகனர் காலத்தில் புகழ்பெற்ற கடல் துறைமுகம் வர்த்தக மையமாக திகழப்பட்டதுன்னா பரிஹாசா. ஓகேங்களா? பருச் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பரிஹாசான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? யாருன்னா சாதவாகனர்களுடைய காலத்தில் கடல் துறைமுகம் ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்கு வந்து நிகழ்ந்த மையப்பகுதி பரிஹாசா இல்லை பருச். குஷான மன்னர் கனிஷ்கரின் அரசவையில் மருத்துவராக இருந்தவர் சரகர் அவர்கள். இந்த சுசுரநாத் அவர்கள் பற்றி இப்போ டெட்டில் ஒரு கொஷின் வந்துச்சு பார்த்தீங்களா? அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணுறவங்க யார் அப்படின்ற மாதிரி. சரக சங்கீதை எழுதியவர் யாருன்னா சராகர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரத்தின்படி நாட்டின் நிர்வாகத்தின் மிக உயர்ந்த நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா குற்றவியல் நீதிமன்றம். ஆப்ஷன்ல இப்படி கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன கொடுப்பாங்கன்னா கண்டக சோதனா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது கண்டக சோதனா அப்படின்றது தான் இந்த வேர்டை தான் கௌடில்யர் சாணக்கியரான அர்த்தசாஸ்திரம் எழுதியிருப்பார். அவர் வந்து நாட்டுடைய நிர்வாகம் சென்ட்ரலில் மிக உயர் நீதிமன்றமாக இருந்தது வந்துட்டு இதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்ட சோதனா அப்படின்னு சோதனை பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான். ஓகேங்களா? 57வது கேள்வி. அசோகரின் தூண் கல்வெட்டுகளில் காணப்படும் சக்கரம் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அது வந்து தர்ம சக்கரம் சொல்வோம். 58வது கேள்வி. குஷான பேரரசின் காலத்தில் மகாபுருஷர்களின் உருவ சிலைகளுடைய கூடிய கட்டிடங்கள் உருவாக்குவதில் சிறப்புடன் விளங்கிய கலைப்பாணினா மதுரா கலைப்பாணி. குஷானர்கள் என மதுரா கலைப்பாணி. அசோகருடைய தர்ம மகாமாத்திரர்கள் எந்த அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டார்னா தர்ம கொள்கைகளை பரப்புறதுக்காகவும் சமூகத்துடைய நல்லிணக்கத்தை வந்து மேற்பார்வையிடுறதுக்காகவும். 60வது கேள்வி. மகதத்துடைய 2வது தலைநகரம் எதுனா வைசாலி. இது வந்து யாருடைய வம்சத்துக்கு கீழே மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிசுநாகருடைய வம்சத்துக்கு கீழே. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ 60 கொஷின்ஸ் வந்துட்டு 1 மார்க் கொஷின் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லா கொஷின்ஸுமே மேட்ச் த ஃபாலோயிங் க்ரனாலஜிக்கல் காலவரிசை ஸ்டேட்மெண்ட் கொஷின் டிஸ்கிரிப்டிவ் தான். சும்மா பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஏன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு விடையில் வந்து கொடுத்துருப்பேன். இயரோடு சேர்த்து கொடுத்துருப்போம் நம்ம விடை. ஓகேங்களா? பிம்பிசார 544. ராஜகிரினா ஆரம்ப காலத்தில் தலைநகரமாக இருந்தது. பாட்டாளிபுத்திரம்ன்றது உடையின் காலத்தில் இருந்தது. நந்தர்களுடைய காலம். ஸோ வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக விடை பார்க்கும்போது. பாருங்கள், பர்சுவநாதனா மகாவீரருக்கு முன்னிருந்தவர். ஆசிபாகம்னா அந்த அவர் தான் வந்து மர்காலி கோஸ்லர் தான் வந்து தொடங்குவார் அஜ்விகாஸை. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து புக்தருடைய காலத்தில் சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இயர் கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு மேம் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, மேம் இந்த கொஷின்ஸ் எங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் நீங்கள் ஆன்சரில் வந்து இயர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பண்ண அப்படின்னு மேம் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஆனால் நாங்கள் இயருமே வந்து விடையில சேர்த்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? சந்திரகுப்தர் கிமு 297 முடிவு, கலிங்க போர் 261, பிந்துசாரர் 297லேருந்து 273, புஷ்யமித்திரர் 185. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த ஐடஸ்பஸ் போர் எப்போ 326, 3 2 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு கூற்று காரணம் காமிக்கிறேன். ஓகே, கூற்று காரணம். மகதம் அனைத்து மஜன பதங்களில் சக்தி வாய்ந்த பேரரசர் உருவானது. கூற்று கரெக்டு. மகதம் இரும்பு தாதுக்கள் மற்றும் வளமான கங்கை சமவெளி அணுகும் வசதி, அத்துடன் அதன் தலைநகரமான ராஜகிரி மற்றும் பாட்டாளிபுத்திரத்தின் மூலோபாய அமைவிடமாகிய கொண்டிருக்கிறது. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. மேலும் காரணம் ஆர் கூற்றுக்கு சரியான விளக்கம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆன்சர்ஸ் கீழே தான் கொடுத்துருப்போம். உங்களுக்கு ஃபஸ்ட் டிவிஷன் மாதிரி தான் இருக்கும். இதுலேருந்து ரிவ்யூவும் கொடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒன்ஸ் கொஷின்ஸ் பார்க்கறத இங்கெல்லாம் வந்துட்டு இது இருக்குங்க. சைரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சோஃபிலிஸ். டேரியஸ் அப்படின்னு வந்து ஏன்னா சிந்து நதி பகுதியில். நெக்ஸ்ட் வந்து அலெக்சாண்டர் அவர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடஸ்பஸ் போர். ஏன்னா போரஸ்கோ அலெக்சாண்டருக்கும் ஜீல் நதிக்கரையில் நடக்கும். சந்திரகுப்த மௌரியரான செலுக்கியஸ் நிகேட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே,
மேட்ச் த ஃபாலோயிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா நம்ம வந்து அகாடமில சேர்ந்துக்கோங்க. வெறும் ரூ. 250 மட்டுமே உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஓகேங்களா. ஃபுல் ரிவிஷனுக்கு 100 கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1000 கொஸ்டின்ஸ் தருவோம். ப்ளஸ் வந்து ரிவ்யூக்கு வந்து உங்களுக்கு 10 யூனிட்க்கும் ரிவ்யூ ஒரு 30 பக்கம் வந்துரும். ஈஸியா நீங்க லாஸ்ட் ஒரு 1 ஹவர் ஒரு 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 19ஆம் தேதி டிசம்பர் மாசம் கூட ரிவிஷன் பண்ணிட்டு போலாம். அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரிவ்யூவு. இதாங்க ஆக்சுவலா வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. மௌரிய பேரரசின் சிதைவும் பிராந்திய அதிகாரத்தின் எழுச்சியும் அதான் கொஸ்டின் ஓகேங்களா. இதில் வந்து நான் ஆன்றது என்னன்னா சப் டாபிக் மாதிரி ஓகேங்களா. ஸோ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. 185 புஷ்யமித்ர சுங்கரால் கடைசி மௌரிய மன்னரான பிரகிருதா கொல்லப்பட்டதோடு மௌரிய பேரரசு முடிவுக்கு வந்தது. இதன் விளைவாக இந்தியா 3 பகுதிகளாக முக்கிய அரசியல் கூற்றுகளாக பிரிந்தது. அப்போ பாருங்க அந்த 3 பகுதிகள் வந்து வட இந்தியா மற்றும் மத்திய இந்தியா யார்கிட்ட இருக்குன்னா சுங்கர்கள்கிட்டையும் கணவர்கள்கிட்டையும். ஸோ அதுக்கப்புறம் கலாச்சாரம், அப்புறம் தக்கான பகுதிகள் வந்து சாதவாகனர்கிட்ட இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க அவங்களோட பங்களிப்பு, பொருளாதாரம், சமூகம் மற்றும் இலக்கியமும் கொடுத்துருக்கேன். வெளிநாட்டு ஆதிக்க சக்திகள் நுழைவு மற்றும் தாக்கம், அதுக்கப்புறம் இந்தோ கிரேக்கர்கள். ஸோ இப்படி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் டிஸ்கிரிப்டிவ்லாம் கொடுத்துருப்போம். பாயிண்ட்ஸாக உங்களுக்கு தெரியுதுங்களா. இ அந்த மாதிரி பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்டிவ்லாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே வந்துருங்க. இதிலே வந்து சில கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மிக்ஸ்அப் ஆகி தான் கொடுத்துருப்போம் ஓகேங்களா. உங்களுக்கு நம்ம காலேஜ் டிஆர்பிலும் யூஜி டிஆர்பிலும் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் 250 தான். யூஜி டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 599 ஃபுல் டெஸ்ட்டும் வரும், அந்த நியூ டெஸ்ட்டும் வரும். அண்ட் தென் உங்களுக்கு நோட்ஸ் வந்துட்டு ரிவ்யூ அண்ட் ரிவிஷன் நோட்ஸ் வந்து வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆனால் கூட நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8940787647 இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். காலேஜ் டிஆர்பி அண்ட் யூஜி டிஆர்பி ரெண்டுமே நம்ம அகாடமியில் போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் நம்ம பிஇஓ எக்ஸாமுக்கான எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ பிடிஎஃப் ரெடி பண்ண உடனே அந்த எக்ஸாமுக்கும் உங்களுக்கு போட்டுடலாம் ஓகேங்களா. சீரியஸ்க்கு தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தது 60 கொஷின் எங்களுக்கு ரிவிஷன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். அண்ட் தென் வந்து பிஓ எக்ஸாம்ஸ்க்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் பிஓ எக்ஸாமுக்கு மேலும் நீங்கள் வந்து போடுங்க மேம், நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் சீரியஸ் போடுங்க ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கீழே வந்துட்டு பிஓ அப்படின்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் டெஸ்ட் சீரியஸ் போட்டால் அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியணும். ஜஸ்ட்டு பிஓன்னு மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.